காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய். என்னடா மச்சான் சூடா இருக்கிற மாதிரி தெரியுது? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? என்னடா எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனை. இந்த கல்யாணம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இதே தான்டா மச்சான். அதனாலதான் ஐயாவை பாரு, கல்யாணமும் வேண்டாம் ஒரு கன்றாவையும் வேண்டான்னு எப்படி சிங்கிள் லைஃபை என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறேன். டேய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன், இவன் வேற ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறான். அப்புறம் என்னடா எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு எப்படி தெரியும் பிரச்சனை என்ன? உன்னோட அழகான மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதேடா. என்ன என்ன விஷயம்? ஏதாச்சும் சீரியஸா? சீரியஸாவா? கல்யாணம் நின்னுடுச்சு. என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அப்புறம் இதுக்கும் ட்ரீட் வச்சு சொல்லணுமோ? மச்சான் உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்டா விதி உன் வாழ்க்கையில மட்டும் இப்படி விளையாடுது? இது ஒன்றும் விதி பண்ண வேலை இல்லடா, என் கூடவே இருக்கிற சதிகாரங்க பண்ண வேலை. உன் கூடவா? உன் கூட இருக்கிறதுன்னா நான் தான் மச்சான், நான் ஒன்றும் பண்ணலடா. ஐயோ டேய், ஏன்டா நேரம் காலம் தெரியாம மொக்க போடுற? சரி சரி, யார் பண்ண வேலை? ஏதாச்சும் புது டிக்கெட் என்ட்ரியா? எந்த புது டிக்கெட்டும் இல்லடா, பழைய டிக்கெட்டான என்னோட சித்தி தான். ஏன்டா ஏன்டா உங்க சித்திக்கு இந்த நல்ல புத்தியெல்லாம்? டேய் சும்மா சும்மா காமெடி. சரி என்ன என்ன பண்ணலான்னு இருக்க இப்போ? அதான்டா எனக்கும் தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல எங்க பாட்டி கிட்ட நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா நினைச்சு பார்த்தா அது முடியுமான்னு தெரியலையேடா. ஏன்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்டா. வேற வழியே இல்லடா. அதே நாள்ல எனக்கும் அக்ஷயாக்கும் கல்யாணம்னு அம்மா முடிவா இருக்காங்க. ஏன்டா அம்மா சடனா இப்படி மாறிட்டாங்க? அம்மாக்கு ஆதிய ரொம்ப பிடிச்சிருச்சு இல்ல? இப்ப என்ன? அதான் சொல்லலையாடா, எங்க சித்தி வந்தாங்கன்னு வந்த வேலையை பார்த்துட்டாங்க. அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையாடா? இல்லடா சக்தி. சரிடா ஜீவா, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஏன்னா இது உன்னோட லைஃப், வாழ போறது நீ தான். உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளு, கண்டிப்பா பண்றேன். தேங்க்ஸ்டா மச்சான். கல்யாணம் ஆனவன ட்ரீட் கொடுக்கலன்னு வச்சுக்கோ மகனே, அவ்வளவுதான். உன்ன வேற எதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். நல்லா ட்ரீட் பயங்கரமா கவனிக்கணும். உனக்கு இல்லாததா மச்சான்? கண்டிப்பா. சரிடா மச்சான், அடுத்ததா என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பிளான்? ஃபர்ஸ்ட் நான் ஆதிக்கிட்ட பேசணும்டா. அம்மா ரொம்ப மோசமா பேசிட்டாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அவ என்ன நினைக்கிறாளோ தெரியல, என்னை பத்தி என்ன நினைச்சிருக்காளோன்னு தெரியல. அத்தை வேற என்ன நினைச்சாங்களோ தெரியல. கண்டிப்பா எல்லாரும் என்ன தப்பா தான் நினைச்சிருக்குவாங்க. ஆமா பின்ன, அம்மா இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ ஒரு ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு இல்லடா? டேய், என்னோட கண்டிஷனை புரிஞ்சுக்கடா. கல்யாணம் நின்னுச்சின்னொன்னே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானே ஷாக்ல தான் இருந்தேன். சரி சரி, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பேசிடு. சிஸ்டர் உன்னோட நிலைமையை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டான டைம்ல பேசாத ஒரே காரணத்துக்காக எத்தனையோ ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போயிருக்குடா. அந்த தப்பை நீ பண்ணிடாத. சரி மச்சான். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படிடா போகுது? என் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னா கேட்க மாட்டேன்றியடா. இப்போ நீ என் கம்பெனியில் இருந்தால் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாரு. நான் இந்த பக்கம் எந்த வேலையும் பார்த்துன்னு கம்பெனி வேலையும் பார்த்துன்னு என்னால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா. சரி சரிடா, சொல்கிறேன் இரு. சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். ஓகேடா. லக்ஷ்மி, லக்ஷ்மி ஏஞ்சிக்கம்மா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்து இருக்குவ? மனசை தைரியப்படுத்திக்கம்மா. நீயே இப்படி சோர்ந்து போயிட்டா ஆதியோட நிலைமையை நினச்சிப்பாரு. ஏஞ்சி போய் பசங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுமா. தர்ஷினி வர டைம் வேற. போ ஏஞ்சி போ. அத்தை, இந்த நிலைமையிலையும் என்னால் எப்படி அத்தை சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? சாப்பிடாம விட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்ன லக்ஷ்மி முட்டாள் மாதிரி பேசுகிற? உன் உடம்பு தான் கெட்டு போகும். ஏஞ்சி போ. என் பொண்ணு வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அத்தை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு லக்ஷ்மி? என்ன குடி முழுகி போச்சுன்னு இப்படி உட்காந்துருக்க? தூர உலகத்தில் இவங்க மட்டும்தான் ஒரே குடும்பமாக இருக்கிறது, மாப்பிள்ளையை வச்சுன்னு. இவங்க நம்ம ஆதியை வேணான்னு சொல்லிட்டாக்கா நம்ம ஆதிக்கு வேறு இடமே கிடைக்காதா? இவங்களுக்கு தான் நம்ம ஆதியை கட்டிங் போகிறதுக்கு கொடுத்து வைக்கல. என்னவோ போங்க அத்தை, என் பொண்ணு வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல அத்தை. அம்மா, என்னாச்சு அம்மா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? லக்ஷ்மி ஏஞ்சிக்கோ.
குழந்தை வந்துட்டா பாரு. போமா, போய் கவனிமா. ஐஷு வேற நம்ம வீட்டில் இருக்கிறா. போ, அவளுக்கும் ஏதாச்சும் செஞ்சு கொடு. போ, போய் ஆதியை பார்த்து பேசு போ. அவள் மனசு பேச்சேற்படுவா இல்லை. நீ ஏன் இப்படி உட்காந்துருந்தா அவளை யார் சமாதானப்படுத்துவா? அத்தை, என் பொண்ணுக்கிட்ட போய் நான் என்னென்ன பேசிட்டோம் அத்தை. அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? சும்மா இருந்த என் பொண்ணு அவள் மனசை நானே கெடுத்து விட்டுட்டான் அத்தை. சரி லக்ஷ்மி, இப்படியெல்லாம் ஆகும்னு யார் நினச்சா? உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. போ, நீ ஒரு அம்மாவா உன் பொண்ணுக்கு நல்லதை தான் பண்ணியிருக்க. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. நிறைய பேருக்கு தெரியும் ஆதிக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம்னு. என்ன பத்திரிக்கை வைக்கிற நேரத்தில் போய் இப்படி ஆயிடுச்சு அத்தை. வேறவங்களுக்கு இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு தெரிஞ்சா என்ன அத்தை பேசுவாங்க? இப்போவே சும்மாவே ஒன்றும் இல்லாததுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயம்னா அதுவும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்தே கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் என் பொண்ணை எப்படிலாம் பேசுவாங்க அத்தை. என் பொண்ணு மேலே தானே அத்தை தப்பு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் அந்த பானு அம்மாவுக்கு ஏன் அத்தை புரியாமல் போச்சு? விடுலக்ஷ்மி, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் ஆயிருந்துச்சுன்னா அதோட அருமை அவங்களுக்கு தெரியும். எங்கே ஆம்பளை பையனை பெற்று வச்சுருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் நரம்பு இல்லாத நாக்குமா 4 விதமாக பேச தான் செய்வாங்க. இவங்களுக்காக நம்ம வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். பேசுகிறவங்க என்ன 4 நாள் பேசுவாங்களா? அவ்வளோதான், அப்புறமா மறந்து போயிடுவாங்க. அடுத்த வேலையை பார்த்து போயினே இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக எல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியாது லக்ஷ்மி. அம்மா, என்னம்மா ஆச்சு? அழுதியா? ஏம்மா முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அம்மா அழுவாதம்மா. நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுவு வருது. தர்ஷிக்குட்டி, ஒன்றும் இல்லைடா. அம்மா ஒன்றும் அழுவலை. அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கான், அவ்வளோதான். நீ போ, உள்ளே போய் கை கால் கழுவினு வா. பாட்டி உனக்கு காஃபி போட்டு தரேன். சரி பாட்டி. சரிம்மா லக்ஷ்மி, நீ வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் இன்னைக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உட்காந்துக்கோங்க. இல்லைம்மா, பரவாயில்ல, ஒரு நாள் தானே, நான் சமைக்கிறேன் விடு. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சாப்பிடாம இருந்தா இந்த பிரச்சனை என்ன முடிஞ்சா போயிடும். நான் போய் எல்லாம் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் அத்தை. அண்ணா, அண்ணா, அக்ஷயா, யாரும் இல்லையா வீட்டில்? என்ன நீ பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க? உள்ளவான்னு கூட கூப்பிட மாட்டிங்களா? அச்சிச்சோ, அப்படியெல்லாம் இல்லை இந்து. பார்த்தோன்னே கொஞ்சம் ஆச்சரியம் ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதான். வாங்க வாங்க, உள்ளே வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. என்ன நீ புது புடவை புது நகை கலக்குறீங்க? உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது தான். அதானே, உங்களுக்கு எங்கள் அண்ணன் தான் வாங்கி தரணும். இன்னும் யார் வாங்கி தர போகிறா? ஆமாம் இந்து, கட்டின்னு வந்துட்டு அப்புறம் அவர் தானே முழு பொறுப்பு. வாங்க பானு, வந்து உட்காருங்க வாங்க. வரேன். அண்ணன் அண்ணன் வீட்டில் இல்லையா? இப்போ தான் அவர் வெளியே போனார். வாங்க உட்காருங்க வாங்க, வந்துடுவார். இந்த மம்மி யார்கிட்ட பேசின்னு இருக்காங்க? மம்மி, யார் வந்திருக்கிறது? அக்ஷயா, வாமா, உன்னோட அத்தைங்க வந்திருக்காங்க. அத்தை, வாங்கத்த, வாங்க சின்னத்தை, வாங்க பெரியத்தை, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. மம்மி, உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? வந்தவங்களை இப்படி நிற்க வச்சு பேசின்னு இருக்கீங்க. அவங்கள உட்காருன்னு சொல்லக்கூடாது, அவங்களால முடியாது. இல்லைம்மா அக்ஷயா, நான் உட்காருங்கன்னு தான் சொன்னேன். அவங்க தான் நின்றுன்னு இருக்காங்க. அவங்க அப்படி தான் நிற்கிவாங்க. நீங்கள் தான் அவங்கள கம்பல் பண்ணி உட்கார வைக்கணும். அத்தை, வாங்கத்த, வந்து உட்காருங்க வாங்கத்த. பாத்தியாக்கா, நம்ம மருமகளை எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா. அக்ஷயா, எப்படிமா இருக்க? சின்னத்தை, நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தோடா, ஏதோ உன் கல்யாணம் நடக்க போகிற சந்தோஷத்தில் நானும் சந்தோஷமாக இருக்கேன். பெரியத்தை, என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களா? எதுவும் பேச மாட்டேன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அக்கா, 1000 தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் பொண்ணுக்கா, நம்ம ரத்தம். சாரி பெரியத்தை, நான் நிஜமாவே தப்பு பண்ணிட்டேன். சாரி. பரவாயில்லடா, யார் யாரோ எந்தெந்த விதத்துலையோ தப்பு பண்ணுறாங்க. இது என்ன, விடு. என் அத்தைன்னா அத்தை தான். பெரியத்தை, பாட்டி வரலையா? மாமா? இல்லைடா, அவங்கெல்லாம் வரல. ஜீவாக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. அத்தை, தெரியும். நீங்கள் கவலையே படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா மனசை நான் மாத்துறேன். அக்ஷயா, ஜீவா பற்றி உனக்கு நல்லா தெரியும்.
அவன் மனசு கோணாமல் நடந்துக்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை நீ தான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும். கண்டிப்பாக சின்னத்தை. ஒரு முறை தான் தப்பு பண்ணேன், மறுபடியும் மறுபடியும் பண்ணுவாங்களா? இந்த முறை என் மாமாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிடா சரிடா. ஆமாம், அப்பாவை எங்கே காணோம்? ஐயோ, கல்யாணம் முடிவாந்தான் ஆச்சு. உங்கள் அண்ணனை கையில் பிடிக்க முடியல. இன்னும் 10 நாளைக்குள்ள கல்யாணம் ஆகிற மாதிரி எந்தெந்த இடத்துல மண்டபம் இருக்குது அதை பார்த்து புக் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்கார் அத்தை. ஓ அப்படியா, சரி சரி. என்ன அண்ணி, உங்கள் முகத்தில் சந்தோஷத்தையே காணோம். அக்ஷயாவுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்க்கை கிடைக்க போகுது. அண்ணா ஆசைப்பட்ட மாதிரியும் அக்ஷயா ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்து, நான் நார்மலாக தான் இருக்கேன். அண்ணி, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? என்ன ஆச்சரியமா இருக்கு, என்னோட சம்மதத்தெல்லாம் கேட்குறீங்க? அம்மா, என்ன இந்த பேச்சு? இல்லை அக்ஷயா, என்னையும் மதிச்சு கேட்குறாங்களே, அதான். மதிச்சு கேட்டா அதுக்கேற்ற பதிலை கொடுங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. என்ன நீ அக்ஷயாவை உங்கள் வீட்டு ஆளுங்க அந்த வேறு பையன் ஒருத்தன் இருக்கிறானே உங்கள் தம்பி, அவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு எதனா பிளான் வச்சுருந்தீங்களா என்ன? இங்கே பாரு இந்து, உனக்கு என்னை பற்றி பேச எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் என் குடும்பத்து ஆளுங்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் வேணா இருக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அதுக்குன்னு வேறவங்களை இப்படி தரம் தாழ்த்தி பேசாதீங்க. அம்மா, இப்போ அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க? இருக்கிறது தானே சொன்னாங்க. அக்ஷயா, இப்படி மற்றவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத அக்ஷயா. அம்மா, அண்ணி, நாங்கள் உங்களுக்கு மற்றவங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? நாளைக்கு உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் தான் வந்து வாழ போகுது, அந்த பயம் இருக்கட்டும். உங்களுக்கு என்றைக்குமே நான் மற்றவங்க தான், எனக்கும் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க தான். இந்து, ஒரு வேளை அன்னைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ? அத்தை, அவங்க விருப்பத்தெல்லாம் யார் கேட்டா? கல்யாணம் பண்ணி போகிறதுன்னா எங்கள் அப்பாவுக்கும் இதில் முழு சம்மதம். அதானே? என்னக்கா நீ இவங்க விருப்பத்தெல்லாம் கேட்குற? சரி வாக்கா, நம்ம போகலாம். ஐயோ அத்தை, ஏன் போகிறீங்க? இருங்க, அப்பா வருவாங்க. பரவாயில்லடா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் நான். சரி அத்தை. இந்த மண்டபம் சூப்பரா இருக்கு. நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. 10 நாளும் புக் பண்ணிட்டேன், எந்த நாள் ஆனாலும் சரி. ஆமா, அந்த பொண்ணோட ஒரு சொந்தக்கார லேடி, அந்த லேடியும் கல்யாணம் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. அது பேர் என்ன? கீதா. கீதா. அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லணும். ஹலோ மேடம், கீதாவா? ஆமாங்க, நான் கீதா தான் பேசுகிறேன். நீங்கள் யாரு? மேடம், நான் தான் உமாபதி. உமாபதியா? தெரியலையே. ஐயோ மேடம், கல்யாணம் நிறுத்துறதுக்கு நம்மலாம் பிளான் போட்டுமே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மேடம், ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம், இந்த கல்யாணம் நின்றுடுச்சு. என்ன சார், என்ன சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றீங்களா? நான் கேட்கறதெல்லாம் உண்மைதானா? ஐயோ ஆமா மேடம், உண்மைதான். எப்படி சார், எப்படி ஆச்சு இது? எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா மேடம், அவ பார்த்த வேலை எல்லாம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த லக்ஷ்மி குடும்பம் என்னமா ஆடிச்சு. பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்கன்னு இப்போ மூஞ்சில கரிய பூசினாங்களா? இன்னொரு விஷயம் மேடம். சொல்லுங்க சார். அதே முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கும் அந்த ஜீவாக்கும் கல்யாணம் மேடம். ஐயோ நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. எனக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. வெறும் சந்தோஷமான விஷயங்களா கேட்டுன்னு இருக்கேன். மேடம், என் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க சொல்லணுமா? நான் கண்டிப்பா வந்துடுறேன். அட்ரஸ் மட்டும் அனுப்பி விட்டுருங்க. சரிங்க மேடம், அப்ப நான் வச்சிடுறேன். சரி சரி. ஐயோ, நான் கேட்குறதெல்லாம் கனவா நனவான்னே தெரியல. இவ்வளோ சந்தோஷமான விஷயம் நான் இவ்வளோ சீக்கிரத்தில் கேட்குவேன்னு நினச்சே பார்க்கல. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. என்ன ஆட்டம் இந்த லக்ஷ்மி இது. அப்படியே பணக்கார மாப்பிள்ளை கிடைச்ச உடனே அப்பா கையில் பிடிக்க முடியல. இப்போ முகத்தை எங்கே வச்சுக்குவாளாம் இவோ? என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு போய் அவன் மூஞ்சில் வீசிட்டு, பாரடி உன்னை விட பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான் எனக்குன்னு சொல்லிட்டு வரணும். இப்போ போய் பார்க்கலாமா வேண்டாவா? போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அழுது வடிகிற மூஞ்சியை. எங்கள் மாமியார் இருக்காரி ரொம்ப ஓவராக ஆடுவான்.
ஐயோ ஆதிரா நல்ல மனசுக்கு தான் அப்படியாச்சு இப்படியாச்சின்னு இப்போ என்ன சொல்ல போறாங்க? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் புத்தி கெட்டு போய் நேரம் சரியில்லையோ என்னமோ இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டில் போய் சம்மந்தம் பண்ண பார்த்தாங்க. நல்ல வேலை அவங்க தங்கச்சி புத்திசாலியாக இருக்க வசம் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க. ஒரு விஷயத்தில் அவங்க தங்கச்சிக்கு நன்றி சொல்லியே சொல்லணும். எனக்கு வேலையை ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துட்டு எவ்வளோ சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காங்க. ஐயோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமே. இன்னைக்கு கண்டிப்பாக பால் பாயசம் பண்ணிட வேண்டியதுதான். எங்கே போனா இவோ? இந்த வீட்டுக்கு மருமகன்னு ஒருத்தி வந்தாலே அவளுக்கு சொல்லணும் பால் பாயசம் பண்ணடின்னு. இவன் என்ன சமைக்கிறத விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி நான் ஃபேஷன் ஷோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி என்ன இருக்கா? ஏய் ஏய் இதுடி, ஏய் இவளே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ஒன்றும் இல்லை, நித்யாவோ சத்யாவோ எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு இப்போ பால் பாயாசம் வேணும். சீக்கிரமாக பால் பாயாசம் செஞ்சு கொடு. என்னது பால் பாயாசம் இவ்வளவு நேரத்துக்கா? ஏன் ஏதாச்சும் விசேஷமா? விசேஷம்னா தான் சாப்பிடணுமா? எனக்கு என்னவோ சாப்பிடணும்னு தோணுது. கேட்டா செய்ய. இப்போ நான் டின்னர் செய்யட்டுமா இல்லை பால் பாயசத்தை செஞ்சு நான் கரட்டுமா? இப்போ இல்லை, நாளைக்கு செஞ்சு தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும். நான் இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடியே ஆகணும். எது சந்தோஷமான விஷயமா? என்ன சொல்றீங்க? ஐயோ போய் இவகிட்டே நான் வாய விட்டேன். கிராதகி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா. நான் சந்தோஷமா இருக்கிறேன், சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஏன் எனக்கு இந்த வீட்டில் ஒரு பாயசம் குடிக்க கூடவா உரிமை இல்லை? சரி செஞ்சு எடுத்துன்னு வா, நான் ரூமுக்கு போகிறேன். என்ன எங்கள் மாமியாரோட மொழியே சரியில்லையே. பால் பாயசம் கேட்குது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில். ஏதாச்சும் கேடி வேலை பண்ணிட்டு வந்துக்குதா தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அப்போ யாரோ துக்கமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சௌமியா என்னடான்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஒரு கல்யாண கலையே இல்லை, சோகமாக இருக்கிறா. ஆனால் இவங்க அம்மா என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க? எங்கேயோ இடிக்குதே, எப்படி கண்டுபிடிக்கிட்டோம்? இந்த லூசு மாமியார் எதனா லூசுத்தனமாக தான் பண்ணியிருக்கோம். நான் கண்டுபிடிக்கவே வேண்டாம், அதே மாட்டிக்க என்கிட்ட. ஆதி வாடி, இன்னும் எவ்வளோ நேரம் இந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்து அழுதுன்னு இருக்குவ? ஐஷு ப்ளீஸ் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஐஷு. இப்படியே அழுதுன்னு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு அழுவுறதுக்கு கூட உரிமை இல்லையாடி? உன்னை என்ன சொல்கிறதோ தெரியல போ. ஜீவா எனக்கு கால் பண்ணாதது தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுது ஆதி, அவங்களுக்கு அங்கே என்ன நிலைமையோ. ஆதி